வெத்தலை போட்டு அது சிகப்பாகி அதை எச்சு துப்புறதாயா கலாச்சாரம், இலங்கையின் கலாச்சாரம் ஐயா அது. இத கண்காணிக்க போலீசார் அது எவ்வளவு தூரம் ஓடி வந்துச்சதோ அந்த மீட்டர் அவர் போன ஸ்ரீநீர் எல்லாத்துக்கும் சேர்த்து அவருக்கு ஒரு 240 சுவிஸ் பிராங்க் ஃபைனா கொடுத்தாங்க. எவ்வளவு தூரம் வந்துச்சோ அந்த அன்பர் இதுல சிலவளை பார்த்தாருன்னா சிரிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஏற்கனவே ஐயா சாமிக்கு ஒரு கேஸ் இருக்கு, பிணையில தான் வெளியே வந்திருக்காரு. இப்ப இது உறுதியாச்சுன்னா நான் சொல்றேன் அவரெல்லாம் வைக்க கூடாது. இல்ல நிலக்கரிக்கு அனுர சொன்ன கண்டிஷன் ஓகே, அது 6 இறக்குனாங்களோ அவங்க உரத்துக்கு ஒரு கண்டிஷனும் இல்ல. 50 தான். ஒரு சின்ன குற்றம் செய்தா கூட ஒரு கடையில போய் ஒரு காசை பே பண்ணாம ஒரு சின்ன முட்டாய் எடுத்துட்டு போனா கூட அவரை புகைப்படம் அந்த கடையில் ஒட்டி இருக்கும். இவர் இனி வந்தா நீங்க எங்களுக்கு காட்டுங்க. அப்படி செய்யல, நீங்க சட்டத்தை கொண்டு வாங்கல. நீங்க அப்ப டெல்சன் கியூஆரை வந்து நீங்க கைவிசலமா கொடுத்து எடுத்துட்டீங்க. அவ எடுத்திருக்கோம். ஆனா அதுலயே ஒன்று இருக்கு, அந்த ஒற்றை இரட்டை இலக்கங்கள் பார்க்கப்படும். நீங்கள் எவ்வளவு தாராளமாக வீட்டில் எடுத்து பானையில வைக்கலாம், சட்டியில வைக்கலாம், பேணியில வைக்கலாம், எல்லாத்துலயும் வைக்கலாம். வேற 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 ஏன் அதுக்கு நீ சேட்டுல துப்பிக்க, சேட்டு இப்படி பொக்கெட்டை துப்பிக்கிட்டு அது யாருக்கு கலாச்சாரம் ஐயா, எங்க கலாச்சாரம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் டெல்சான். நீங்களும் ஆரோ சொன்ன மாதிரி நீங்களும் பிஸி, நானும் பிஸி, அங்க பாகிஸ்தானும் பிஸி, இஸ்லாமாபாத்தும் பிஸி, எங்கட ட்ரம்பும் பிஸி, நெத்தனியாவு மண்டையை பிச்சுட்டு இருக்குது, எங்கட ஈரான் தோழர்கள் எல்லாம் அங்க போயிருக்கிறாங்க. எல்லாரும் எங்கட தான் சொல்றோம். ஏன்னா அதுதான் எங்களுக்கு முக்கியமா இருக்கு. அது ஓகே, அதை பற்றி நாங்க கொஞ்சம் பேசுவோம். இப்ப அங்க எப்படி இருக்குது ஊருக்குள்ள நிலவரம்? அங்க சற்று முன் கிடைத்த செய்தியோட நாங்க ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சி. என்னன்னு சொன்னா, இப்ப நேத்து பார்லிமெண்ட் உள்ளுக்கு ஒரே பரபரப்பு. என்ன, இந்த குமார ஜெயக்கொடி அமைச்சருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து இவர் எப்படியாச்சும் பதவியில இருந்து விளக்கிடணும். அப்படின்னா 159ல 158 ஆகிற ஒரு விக்கெட் அப்படியாச்சு வீழ்த்தணும்னு எதிர்கட்சி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில சக்சஸ் ஆகல. பெரும்பான்மையோட என்னைக்கு போல எந்த ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தாலும் அது அரசாங்கத்துல பெரும்பான்மையினால அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க. அதான் நேற்று நடந்துச்சு. அதனால தொடர்ந்து அந்த அமைச்சர் பதவியில் இருப்பாரு. ஆனா விசாரணை தொடங்கும். ஏன்னு சொன்னா இன்னும் கொஞ்சத்துக்கு முதல்ல நம்ம ஜனாதிபதி செயலாளர் அவர் என்ன செஞ்சிருக்காரு, சிஐடிக்கு போயிருக்காருனா. சிஐடிக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் அவசரப்பட்டு உடனே போனவர் எங்கிட்ட சொல்லி போட்டு போயிருக்கலாமே, நேத்து சொல்லிருக்கலாம். அதுதானே, அது திடீர்னு போயிருக்காரு. என்னன்னு சொன்னா 2009 இருந்து அமைச்சர் குமார ஜெயக்கொடி கொண்டு வந்தது வரைக்கும் எல்லா நிலக்கரி கொண்டு வந்தது, நிலக்கரி எல்லாம் இறக்குனது சம்பந்தமா, இறக்குமதி செய்யப்பட்ட சம்பந்தமா ஒரு முறையான விசாரணையை நடத்துங்க ஆபீசர் அப்படின்னு சிஐடிக்கு ஒரு முறை கொடுத்தாரு. சோழிய முடிச்சிட்டாங்க. சரி, அவ்வளவுதான். நேத்து விமல் ரத்நாயக் சொன்னாரு, ஆணைக்குழுவை வச்சு விசாரிப்போம் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னைக்கு சிஐடில ஒரு பக்கம், ரெண்டு பக்கமும் விசாரணை. இல்ல இப்ப என்ன நடக்க போன தெரியுமா? என்ன அமைச்சர்களா இருந்த பலர் வந்து இப்ப துண்டக்கான துணியை கணவனோட போறாங்க. சரி, ஏன்னா பழைய கேசுகள் இருக்கு. ஏன்னா மற்ற தரம் குறைஞ்ச கால்ஸ் நிலக்கரி எல்லாம் கொண்டு வந்து அதை இங்க பயன்படுத்தினது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது செஞ்சிடக்கூடாது. இருப்பினும் அமைச்சர் குமார ஜெயக்கொடி என்ன சொல்றாரு, நான் செய்யல, நீங்க நிரூபிச்சா நான் பதவி விலகுறேன். நீங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க, நிரூபிக்கிறீங்க, நீங்க நிரூபிங்க, நான் பதவி விலகுறேங்கிறாரு. ஆனா ஏற்கனவே ஐயா சாமிக்கு ஒரு கேஸ் இருக்கு, பிணையில தான் வெளியே வந்திருக்காரு. இப்ப இது உறுதியாச்சுன்னா நான் சொல்றேன் அவரெல்லாம் வைக்க கூடாது. இல்ல நிலக்கரிக்கு அனுர சொன்ன கண்டிஷன் ஓகே, அது 6 இறக்குனாங்களோ அவங்க உரத்துக்கு ஒரு கண்டிஷனும் இல்ல. 50 தான் குமார ஜெயக்கொடி. அது சரி, அது வேற இது வேற தம்பி. மற்றது நேற்று ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி என்ன சொன்னா, உங்களோட இன்சைட்ல நீங்க வடிவ சொன்னீங்க, டாக்குமெண்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணீங்க. அதை தாண்டி அதுக்கு பிறகு அது திறந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் எப்படி கண்டிஷன் இருக்குன்றெல்லாம் போய் பார்த்தனீங்க. அதுல கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு நெருக்கத்துக்குரிய சொன்னார், ஐயோ இவங்களுக்கு எல்லாம் உண்மையில அந்த 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 இப்படியான வேலை செய்யறவங்களை தண்டனை வந்து அதுலயே அவங்களுக்கு வேலை செய்ய விடணும், 1 மாதம் அல்லது 2 மாதம் செய்ய விடணும். நான் அதுக்கு முதல் நாள் சொன்னேன், இதை ஒரு முறையா கையாளணும். இந்த அரசாங்கம் எப்ப பொதுமக்கள் சட்டத்தை முறையா கையாளல்ன்றதுக்கு நடவடிக்கை எடுக்க உடனே விரையுதோ அப்ப அப்படியான விடயங்கள் எல்லாம் குறையும்.
சிசிடிவியை போட்டுங்க, நடவடிக்கைகள் எடுங்க, அவங்களுக்குரிய ஃபைனை கொடுங்க. இதை விட்டு போட்டு கொழும்பு மேயர் நீங்க நேற்று பர்த்டே கொண்டாடி முடிச்சிட்டீங்கன்னா உடனே டியூட்டிக்கு வந்து இதை பாருங்க. இப்ப சரி. உங்களுக்கு ஆக குறைஞ்ச கொழும்பு மாநகர சபையில எத்தனை தமிழ் தெரிஞ்சாக்கள் இருப்பாங்க, இதை கேளுங்க. நீங்க நாங்க சொல்றது வந்து ஆ. சும்மா மற்றாக்கள் மாதிரி கதை சொல்லல, எங்களோட அப்ப அனுபவத்தை தான் சொல்றோம். இப்ப வெஸ்டர்ன் டைப்ல இருக்க மாதிரி ஃபைனை கொண்டு வாங்க. இப்போ உதாரணத்துக்கு எல்சான் ஒரு ஒரு கதை கட்டாயம் இது சொல்றது இதுல முகம் சுளிப்பா இருந்தாலும் கட்டாயம் சொல்லணும். எனக்கு சொல்லுங்க. தெரிஞ்ச ஒரு ஆ. நான் எனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு புகையிர நிலையத்துல ஒரு அன்பர், ஒரு ஒரு அன்பர் ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க, அவர் எந்த நாடுன்னு கேட்க வேணாம் நீங்க. ஒரு அன்பர் சிறுநீர் கழிச்சிட்டார். ம். சரியா? அவர் கழிச்ச சிறுநீர் வந்து அது அப்படியே ஓடி வந்திருக்குது அந்த லைன்ல. இத கண்காணிச்ச போலீசார் அது எவ்வளவு தூரம் ஓடி வந்துச்சுதோ அந்த மீட்டர் அவர் போன சிறுநீர் எல்லாத்துக்கும் சேர்த்து அவருக்கு ஒரு 240 சுவிஸ் பிராங்க் ஃபைனா கொடுத்தாங்க. ஆ. ரொம்ப இதுல உள்ள வித்தியாசமா இருக்கு. எவ்வளவு அந்த தூரம் அன்பர் வந்துச்சோ. அந்த அன்பர் இதுல சிலவள பார்த்தாருன்னா சிரிப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப விளங்கிருக்கு அவர் யாருன்னு. என்னென்ன சொல்றேன், சட்டங்களை கடுமையாக்குங்க. கொழும்பு மாநகர சபை ஒவ்வொரு மாநகர சபையும் உங்களோட சட்டங்களை இயற்றுங்க. சட்டங்களை இயற்றி அதனை சவாலுக்கு உட்படுத்துங்க. சட்டங்கள் மாநகர சபைன்றது வந்து கூட்டத்தை கூடி வாராக்களுக்கு அவங்களுக்கு ஒரு அலவுன்ஸ் கொடுக்கறது இல்ல. மாநகர சபை எப்படி இயங்க வேணும், ஒரு மாநகர சபைக்குரிய ஸ்ட்ராட்டஜி பிளான் என்ன என்ன இருக்குது உங்கள்ட்ட, அடுத்தது வரப்போற பட்ஜெட் எப்படி செய்ய போறோம். இப்ப இதெல்லாம் வந்து கட்டாயம் இப்ப இந்த நிமிஷம் ஆறு இந்த உடைச்சவங்க, ஆறு இதுல எச்சு துப்புனவங்கன்ற புகைப்படங்களையாவது நீங்க வெளிப்படுத்துங்க. நீங்க நீங்க என்னதான் சொன்னாலும் இப்பதான் எனக்கு குபீர்னு ஒரு திருப்பு வருது. நேத்து ஒருத்தர் வந்து நெலும் மாவட்டத்தில பிரஸ் மீட் ஒன்று நடந்திருக்கு. யாரு, நம்ம SLPPல அவர் பேரு நிசாந்த டயஸ். உங்களுக்கு அவரை அனுப்புனேன் நான். அதான் சரியா, நிசாந்த டயஸ். எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு கனவு இருக்கு தானே, 2029ல நான் ஜனாதிபதி, நான் ஒரு அரசாங்கத்தை அமைப்பேன். அந்த கனவு அரசாங்கத்துல அந்த கலாச்சார அமைச்சர் தான் இவரு. தம்பி கடையை போட்டுங்க. ஏன்னா இவர் சொல்றாரு, இது மக்களோட கலாச்சாரத்தை பத்தி ஒண்ணு பேசினாரு. என்ன பேசினார்னா, இலங்கையர்கள் எங்க வயதானவர்கள் எல்லாம் வெத்தலை போட்டு அது சிகப்பாகி அதை எச்ச துப்புறதாயா கலாச்சாரம், இலங்கையின் கலாச்சாரம் ஐயாது. அதை மாற்ற என்ன, அட போங்கடா நீங்களும் உங்க கலாச்சாரம். ஆனா எச்ச அப்படி துப்புறது கலாச்சாரமா? நான் சொல்றேன் சரி, என்ன செய்யணும், நெலும் மாவட்டத்தை போயிட்டு அந்த ஆபீசருக்கு தெரியுமா, அங்க போயிட்டு இந்த கலாச்சாரத்தை காட்டணும். அப்பதான் சரி. அப்ப இந்த நிசாந்த டயஸ் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் பார்க்கணும். அவர் சொல்றாரு, வெத்தலைச்சி துப்புறது வந்து நம்ம முதியோர்களுடைய பழக்க வழக்கம். ஏன் அதுக்கு நீ சேட்டுல துப்பிக்க, சேட்டு இப்படி பொக்கட்டை துப்பிக்கிட்டு அது யாருக்கு கலாச்சாரம் ஐயா, எங்க கலாச்சாரம். ஞாபகம் இருக்கா, ஏதோ ஒரு படத்துல ஒரு பாட்டி ஒரு பஸ்ஸால துப்புவாங்க, துப்பி ஒரு சேட்டுல பட்டோன்னே அவர் பஸ்ஸ வந்து ரவுண்டு கட்டி அடிப்பாரு. அந்த மாதிரி அதான் டீல்சான். நான் இதுல மக்கள்ல பிள்ளை சொல்ல மாட்டேன். அரசாங்கம், அதாவது பிமல் ரட்நாயக்க எல்லா விஷயங்களையும் மிக நுணுக்கமாக கடுமையா கையாளக்கூடியவர். இந்த விடயத்துல கையாளுங்க. அதாவது ஒவ்வொரு பேருந்து தரிப்பிடத்திலையும் நாங்க சொன்ன மாதிரி மலசல கூடங்களுக்கு ஊழியர்களை நியமிங்க, அவங்களுக்கு நல்ல சேலரி கொடுங்க. அவங்களுக்கு உதாரணம் சொல்ல போனா, இப்ப உதாரணத்துக்கு அவங்களுக்கு அவங்க வர்றாங்கள்ட்ட இருந்து பெற்று மாநகர சபை கூடாக அந்த மலசல கூட துப்புரவு செய்யறாங்களுக்கு ஒரு 75,000 சேலரியை வைங்கல. நீங்க 75,000 வைங்க, உங்களுக்கு அதுல டபுளா வரப்போகுது. அதுல 24 மணித்தியாலும் துப்புரவு, ஒரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா கிளீன் பண்ற மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வாங்க, வேலை முடிஞ்சுது. மாநகர சபை சும்மா வந்து இதுல புல 100% புல பிமல் ரட்நாயக்கவுல, 2வது புல இவ யாரு, கொழும்பு மாநகர மேயர், 3வது புல அந்த கொமிஷனர், அதாவது ஆணையாளர், மாநகர ஆணையாளர். இவங்க 3 பேர்லையும் தான் பிள்ளைய மக்கள்ல பிள்ளை இல்ல. இந்நேரம் இந்த மட்டுக்கு இவங்க கைது செய்யப்பட்டிருக்கணும். இந்த நேரம் இவங்க யார் அந்த வேலையில ஈடுபட்டவங்க அவங்களை கண்டுபிடிக்கலாடி புகைப்படத்தை வெளிப்படுத்திருக்கணும். இப்ப இந்த வெளிநாடுகள்ல வந்து ஒரு சின்ன குற்றம் செய்தா கூட, ஒரு கடையில போய் ஒரு காசை பே பண்ணாம ஒரு சின்ன முட்டாய் எடுத்துட்டு போனா கூட அவரோட புகைப்படம் அந்த கடையில ஒட்டி இருக்கும். இவர் இனி வந்தா நீங்க எங்களுக்கு காட்டுங்க. அப்படி செய்யல, நீங்க சட்டத்தை கொண்டு வாங்கல. நீங்க சட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சட்டங்கள் கடுமையாக்கப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த நாடு மாறும், முன்னேறும். அதான் செய்யணும், நாங்களும் சொல்லிக்கிறோம். இதுக்கு பிறகு வந்து அவர் சொன்ன மாதிரி கலாச்சாரம் கலாச்சாரம்னு கண்ட இடத்துல எச்ச துப்புனா இனி பாத்துக்க வச்சு வெளுத்து விடுவோம் எல்லாத்தையும். சொன்னா இந்த இன்றைய நாட்டு நடப்ப முடியும்னு சொன்னா நீங்க கொழும்பு மாநகர சபையில மேயருக்கு அல்லது அந்த தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. அது அவங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் எப்படி இதை ஒர்க் பண்றேன்னு சொன்னா நாங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ணி தரோம். ஒரு நாட்டை முன்னேற்றத அல்லது ஒரு நாட்டுக்குள்ள சிஸ்டத்தை கொண்டு வரதை பாருங்க. நிச்சயமா. இப்ப டூரிஸ்ட் வந்தா என்ன செய்யறாங்க, கூடுதலா
ஸ்ரீலங்கான்னு சொன்னால் விரும்பி வரக்குள்ள இப்படி தொடர்ந்து ஒரு புது பஸ் ஸ்டாண்ட்ல போயிருக்குள்ள இப்படி அவங்கள என்ன செய்வாங்க, ஃபாரின்ல இருக்கிற ஒரு மலசல கூட மாதிரி தான் பார்ப்பாங்க. அங்க இருக்கிற அங்க போய் நேற்று பாக்குற ஒரு அந்த பிரதி அமைச்சர் இப்படி மூக்க பத்தி கேக்க போறேன். செய்ய வழி இல்லை என்ன. ஆனா அவர்னால துடிப்பான ஒரு நபர் அவர். உண்மைக்குமே அவர் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, ஆர்வமா இருக்காரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு. டில்சான் என்ன ஆர்வமா இருந்தாலும் சிசிடிவி குற்றச்செயல்களோட தொடர்பான பிடிச்சு போட்டோ 4 பஸ்ல எந்த பிரதேசம் அறிஞ்சு அந்த பஸ்ல போட்டோ ஓட்டி அனுப்புங்க, பின்பக்கம் ஓட்டி அனுப்பி விடுங்க. அதாவது டில்சான், குற்றச்செயல் எங்க நடக்குதுன்னு சொன்னால் அந்த குற்றச்செயலோட தொடர்பானவன் தண்டிக்கப்படுற இல்ல, அடுத்தது இனங்காணப்படுற இல்ல. இந்த நேரத்துலதான் குற்றச்செயல்கள் தொடருது. விளங்குதா? அல்லது டில்சான கேளுங்க. டில்சான் உங்களோட இப்ப வெளிநாட்டுல இருக்கிற எத்தனை பேர் கதைக்குள்ள என்ன சொல்றாங்க, டில்சான் நீங்க கதைக்கிறது சரி, நடைமுறைக்கு சரி வராது டில்சான். உங்களை பேசுறாங்க, நீங்க என்ன டில்சான், நீங்க எங்கட வீட்டு புள்ளன்னு உங்களை பார்த்துட்டு இருந்தா நீங்க கதைக்கிறது ஒண்ணும் அங்க நடைமுறைக்கு வருது இல்ல, பேசுறாங்க டில்சான். அப்புறம் காலையிலயும் பேசினாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, நாட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் முடிங்க, நாங்க வரணும், நாட்டுக்கு வரணும், பிரச்சனை எல்லாம் முடிங்கிறாங்க. எங்க நாங்களும் முடிக்க ஆர்வமா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கான முயற்சிகளை தான் எடுக்கிறோம். ஆனா முடிக்க முடியல. இந்த கொழும்பு பேருந்து நிலையம் தொடர்புல அரசாங்கம் கடுமையா நடவடிக்கை எடுக்கல என்றால் கொழும்பு மாநகர சபைக்கு எதிராக நாங்க நாட்டு நடப்பு ஸ்பெஷலா செய்வோம். இது முழு பொறுப்பும் மக்கள்கிட்ட இல்ல, மேயர்கிட்டையும் மாநகர ஆணையாளர், அடுத்தது பிமல் ரட்நாயக், அவர் தான் நெடுஞ்சாலைகள் அந்த அமைச்சரா இருக்கிற அந்த போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற அவர் இல்லையும் நம்பல. சட்டத்தை கடமையாங்க, மக்கள் மீது விடயத்தை கொண்டு வாங்க. இன்றைய நீங்க வரி அறவீடு செய்யறீங்க, மக்களுடைய வரி சிஸ்டத்துக்குள்ள வாராங்க மெல்ல அது மாதிரி ஒவ்வொன்றையும் கொண்டு வாங்க. கொழும்பு பஸ் ஸ்டாண்ட புதுசாக்கிட்டாங்க, இங்க மட்டும்தான் இல்ல, ஜப்னா தொடக்கம் யாழ்ப்பாணத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட்லயும் சுத்தமா வச்சுக்க வேண்டியது நம்ம எல்லாரையும் கடமை. ரைட், அதுவும் மாற்றப்படணும், அதுவும் புனரமைக்கப்படணும். இல்ல நாங்க இப்ப டில்சான் இதுல எங்கட நிர்வாகத்தோட எங்கட நிறுவனத்துல அதிகாரிகளோட கதைச்சினாங்க, இந்த போக்குவரத்து அதாவது பேருந்து தரிப்பிடங்கள்ல மலசல கூடங்கள்ன்ற அவலங்களை எந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க வீடியோ எடுத்து அல்லது போட்டோ எடுத்து அனுப்பலாம், உங்களுக்கு தாரோம் எந்த இடம் எப்படி என்று போட்டுத்தாங்க. நாங்க இது ஒரு தனி ப்ரோக்ராமாவே செய்யறோம். இது வந்து ஒரு கல்ச்சரோட சம்பந்தப்பட்டது. பக்கெட்டுக்குள்ள துப்புறது கல்ச்சர் இல்லையா? அதுதான் சொல்றது. ரைட். அப்படி இருக்கணும்னா அந்த சன்ன ஜெயசுமன முதல்ல இருந்தவர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு. திரும்ப நிலக்கரி பக்கம் தான் வர வேண்டியதா இருக்கு. நிலக்கரியை பத்தி இப்ப இந்த தரமற்ற நிலக்கரியை பயன்படுத்துறதுனால, அதுல இருந்து வர புகையினால நுரைச்சோலையிலிருந்து கண்டி வரைக்கும், நுரைச்சோலையிலிருந்து கொழும்பு வரைக்கும் இந்த நச்சு வாயுவின் தாக்கம் இருக்கான். என்ன மாதிரின்னு பார்த்தா அடிச்சு பார்க்கணும். அவர் சொல்றாரு, கூகுள்ல அடிச்சு பாருங்க எல்லாரும், ஹெல்த் எஃபெக்ட் ஆஃப் லோ குவாலிட்டி கால் அப்படின்னு அடிச்சீங்கன்னா அது வருமா? சரி, வருது. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இது வந்து இவங்களுக்கெல்லாம் வாயிலே இருக்க வார்த்தை, மலட்டுத்தன்மை, வத. ஏன்னா ஏற்கனவே இந்த டாக்டர் சாஃபி விஷயத்துல இவர் விமல் வீரவன் சொல்ல அந்த மலட்டுத்தன்மையை ஹைலைட் பண்ணி பேசுனது இவர் தான். திரும்ப வராது விஷயத்துக்கு. என்ன பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு, இந்த நிலக்கரி, தரமற்ற நிலக்கரினால பெண்களுக்கு மலட்டுத்தன்மை அதிகரிக்கும் அபாயம் இருக்கு, அதனால இது பாரிய அநியாயம் நடந்திருக்கு, இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு அப்படின்னு திரும்ப இந்த வத சம்பந்தமா ஐயாவை பேசியிருக்காரு. அதுதான் சொல்றதுக்கு இருக்கு. இல்ல இவங்கள்ட்ட என்ன சொல்றது, கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த டாக்டர் ஷாஃபி அவர மகள் நான் நினைக்கிறேன் ஏ லெவல்லையோ அல்லது ஓ லெவல்லையோ நல்ல ரிசல்ட்ஸும் எடுத்திருந்தேன். ஏதோ புக் வெளியிட்டவர் குர்நாகல்ல. நான் அவர் கைது செய்யப்பட்ட டைம்லையும் ட்ரை பண்ண கதைக்க கிடைக்கல. டாக்டர் ஷாஃபி எல்லாம் ஒரு நிபுணர், அவன மகப்பேற்று நிபுணர்ன்னு தான் சொல்றாங்க அவரு குர்நாகல்ல. அவருக்கு முஸ்லீமும் தெரியாதான், தமிழும் தெரியாதான், எல்லாரோடையும் நல்ல ஈக்குவலா பழகுவாராம். அவர் அந்த என்ன சொல்ற அவங்களோட தொப்பி கூட போட மாட்டாரா மார்க்கத்துக்குரிய, அப்படியான ஒரு வித்தியாசமான டைப். ஆனா அந்த ஒரு புத்தக வெளியில பாருங்க, அழுதுட்டு மனுஷனு உள்ளுக்கே புதிச்சு வச்சிருந்த வேதனைகள் அது அதான் வெளிப்பட்டு சென்னைக்கு. அப்புறமாடா என்ன நடக்குது, இன்னொரு விஷயம் இருக்கு. யாழ் மாவட்ட செயலகத்துல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கும் இந்த தைட்டி காணி இருக்க விகாரை இருக்க காணி உரிமையாளர்களுக்கும் இடையில ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்காம். அந்த சந்திப்பு முடிஞ்சு ஊடகங்களுக்கு கருத்து வைக்கும் போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சொல்லியிருக்காரு, எதிர்வரும் 17ஆம் தேதி இந்த தைட்டி விகாரை இருக்க காணி உட்பட தனியார் காணிகள் எல்லாமே நில அளவை அதிகாரிகளால் அளவீடு செய்ய இருக்காம்.
அது அளவீடு செஞ்சதுக்கு அப்புறமா உண்மையான உரிமையாளர்கள் யாருங்கிறது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உடனடியா இந்த காணியை ஒப்படைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மிக விரைவில் செய்வ போறோம் அப்படின்னு அமைச்சர் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காரு. உடனடியாக எங்கள் காணிகளை அளந்து உரிய காணிகளின் உரிமையாளர்களுக்கு அந்த காணிகளை கையளிப்பதற்காக நில அளவை திணைக்களம் காணிகளை அளக்க வேண்டியுள்ளதால் எங்கள் காணிகளின் எல்லைகளை காட்டி உதவுமாறும் இது காணி கையளிப்பதற்கான நில அளவை மட்டுமே எனவும் மாவட்ட செயலாளராலும் கௌரவ கடத்தொழில் அமைச்சராலும் உறுதிப்பட கூறப்பட்டது. இதன்போது நில அளவை திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் எங்களுடன் கலந்துரையாடும் போது எங்களது காணிகளின் எல்லைகளை தமக்கு காட்டுமாறு கூறியிருந்தார்கள். எனினும் 30 வருட காலமாக அந்த காணி முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததுடன் ஜேசிபி மூலம் முழு அடையாளங்களும் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு காணியிலிருந்து மற்ற காணியை எல்லைப்படுத்துவதற்காக அனைத்து காணி உரிமையாளர்களும் குறித்த இடத்துக்கு வரிய தந்து அந்த காணிகளின் எல்லைகளை காட்டுமாறும் எங்கள் காணிகளின் உறுதியின்படி அந்த காணிகளை விடுவிப்பதற்காக மட்டுமே இந்த நில அளவை திணைக்களமும் மாவட்ட செயலகமும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக கூறப்பட்டது. அது மாதிரி வடுக்குநாரி மலையிலேயும் அமைச்சர் நீங்க கொஞ்சம் அப்படியே ஓரக்கண்ணால பாருங்க. அதை வர்த்தமானி வெளியிட செய்து அதுல அரச மதம் தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியிட போறதா சொல்லி இருக்கிறாங்க அமைச்சர். அதுலயும் கொஞ்சம் நீங்க கரிசனை செலுத்துங்க. இந்த இதுல என்னடா இப்ப உங்கள் மீது விமர்சனங்கள் பொதுவா வரலாம். அதாவது 2 பேருக்கு விமர்சனம் வரும். கள்ளனுக்கு விமர்சனம் வராது, சுத்துமாத்தி செய்யறவனுக்கு விமர்சனம் வராது, ஓட்டு மாட்டி செய்யறவனுக்கு அவங்களுக்கு பயம் வராது. சிரிப்பு வருது. இல்ல ஏன்னா அந்த இப்படி இந்த 3 கேட்டகரியில இருக்கிறார்கள்ன்ற வேலையுமே ஓட்டு மாட்டு ஐயோ அது என்ன அதுக்கு தமிழ்ல டிக்ஷனரியில ஏதாவது அந்த என்ன சொல்ற மக்களே அந்த சுத்துமாத்துக்கு ஏதாவது நல்ல வசனம், அதுக்கு என்ன சரியான தமிழ் வேற ஒரு சொல்லுகளை சொல்ல பாருங்க. இதுகள் இவங்களுக்கு எல்லாம் ஒழுக்கம் இருக்காது, தனிநபர் ஒழுக்கம் இருக்காது. உங்கள்ட்ட நாங்க அதை எதிர்பார்க்கிறோம். அந்த எப்படி நீங்க தையிட்டியில இந்த விடயத்தை முறையா கையாள போறீங்கன்னு சொன்னீங்களோ அது மாதிரி வடுக்குநாரி விஷயத்தையும் கேளுங்க. எங்கள்கிட்ட கீழே கன பேர் எழுதுறாங்க வடுக்குநாரி மலை விவகாரத்துல என்ன நீங்க நிலப்பாடு உங்களோட எங்கட நிலப்பாடு மக்கள் பாதிக்கப்பட்டால் மக்களுக்காக நிற்போம். எங்களுக்கு அந்த டைம்ல அரசியல்வாதிகள் அல்லது அரசாங்கங்கள் பொருட்டு இல்லை, எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம். இதுல நாங்க அதை எதிர்பார்க்கிறோம். வடுக்குநாரி விவகாரத்துல நீங்க உங்களோட நிலப்பாட்டை வெளிப்படுத்துவீங்கன்னு. தொல்லியல் திணைக்களம்ன்றது அதண்டை தமிழர்கள்ற இடங்களை அபகரிக்கிறதுன்னு சொல்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியா தமிழ் மக்கள் முன்வைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதையும் ஒரு கால் கவனத்தில் எடுக்கணும். விளையாட்டில் சார் கட்டாயம் சம்பந்தமாகவும் நாங்க பேசுவோம், தொடர்ந்து அவதானிப்போம். என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எந்த பக்கம் சரிதோ அதை பார்த்துட்டு நாங்க இங்கன வெடிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். வெடிக்கிறதுக்கு வார்த்தைகள்ல வெடிக்க நாங்க 2 பேரும் தயார் அப்படிங்கன்னு சொல்லிக்கிறோம். நாங்கள் மேல மக்கள் பிரதிநிதி தானே. ஐயோ மக்கள் பிரதிநிதி என்றே மாற யோசிச்சிட போறாங்க, கட்சி ஆரம்பிக்க போறாங்களோ. விரைவில் அரசியல் பிரவேசம். அது இல்ல மக்கள்ற சார்புல அதாவது நாங்கள் ஒரு மக்களுக்கான இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் எல்லாரும் எல்லா ஊடகங்களும் ஒரு காவல் நாய்கள் தான், அந்த மக்களுக்காக பிரதிநிதிப்படுத்தக்கூடியது. நீங்க யோசிக்கிறீங்க என்னடா நேட்டிவர் கொத்தடி மண்டவர் தொங்கு சதண்டவர் அது திமுகக்கு மாதிரி இங்கேயும் கொஞ்சம் பேர் கிடைக்கிறாங்க. மாத ஊதியத்தை மஞ்சள் எம்பளப்புல வாங்கிட்டு அளவு பாக்குற அப்படி இல்லை. உங்களோட பயணிக்கிற கணக்க ஊடகவியலாளர் இருக்கிறாங்க. மிகவும் என்ன சொல்ற பல சவால்கள் மத்தியில பணியாற்றக்கூடிய பல ஊடக நிறுவனங்கள் இருக்குது. இப்படி பலது இருக்குது. அதுல சிலதுதான் இப்படியான சூழ்நிலை இருக்குது. ஆனா அனுரகுமார வச்சு விட்டார் ஆப் எல்லாம் இருக்கு. செயலாளரை அனுப்பி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரணிலுக்கு எதிரான முறைப்பாடு 6 போட்டன்னு ஞாபகம் இருக்கா? செயலாளர் அவரு லேசுப்பட்ட ஆள் இல்ல. அவர் இந்த களவுகள் பொய்கள் பார்த்து பல விஷயங்களை கண்டவர். நீண்ட நாள் அவர் ஒரு பதவியும் இல்லாம அமர்த்தி வைக்கப்பட்டிருந்தவர். இவர் நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காலம் ரணில் அலுவலகத்தில் ஒரு சாதாரணமான செயலாளர் நிலையில பணியாற்றியா சொல்லப்படுது. ரணில் மீதான வழக்குக்கான ஆயத்தத்தை இவர் தான் செய்தவர். இப்ப நான் நினைக்கிறேன் 2009க்கு பிறகு மின்சக்தி, எரிசக்தி, பெட்ரோலிய அமைச்சர்கள் பலர் வருவார்கள். இந்த லிஸ்ட் எலிமெண்டா மக்கள் யார் எந்தெந்த வருஷங்கள்ல அமைச்சராக இருந்தாங்கன்ற விவரத்தை எடுங்க. பாவம் அப்பாச்சி ஆட்சி காலம் தான் இப்ப எல்லாத்துலயும் நொறுங்க போகுது. நேற்று சில அன்பர்கள் நீங்க ஆமா சாமி போடுறீங்க விஜய்க்கு சொல்றாங்க. எது நடக்குதோ அதை சொல்றோம்.
விளங்குதா? இதுல வந்து விஜய்க்கு ஆதரவு, சீமானுக்கு எதிர்ப்பு, இதுல வந்து ஆரையும் நாங்க ஆதரிக்க வேண்டிய தேவை இல்லை. அது மக்கள்ற முடிவு. தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. நாங்க அரசியல் கட்சிகள் அது சரி இது போல என்ன மக்கள் செய்யறாங்களோ அது அப்படியே அஹ், அப்பட்டமா வெளிப்படையா அதுல சொல்லிட்டு போறோம். அதுல நாங்க பொடி வச்சு பேசுறது அல்லது அது சரி இது போலன்றதெல்லாம் எங்களுக்கு நேற்று விஜய் மிதிவண்டியில போனார். மிதிவண்டிகளை தூக்கி எல்லாரும் ஒழிச்சிருங்க ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அல்லது நாளைக்கு வந்து எங்கட உதயநிதியும் சைக்கிளோட வலிக்கிடுவார். இப்ப உதயநிதி வந்து என்ன சொல்ல படங்கள் வாங்குறார், கிஃப்ட்டுகள் வாங்குறார், எல்லாம் எல்லாம் கொப்பிக்கட் தான் இல்ல. அதைத்தான் சொன்னாங்க. இதுல வந்து நீங்க மாறி நீங்க அண்ணன் சீமான் எதுக்குறீங்க? அண்ணன் சீமான் தமிழ் தேசியம் சார்பா அவருக்கு இப்போ வரைக்கும் அவருக்குரிய மரியாதை இருக்குது. அது வேற இது வேற. நீங்க எல்லாத்தையும் எல்லாம பாக்குறாங்க. ஒரு சீனை பாருங்க, எது நடைமுறைக்கு சாத்தியம்ன்றதை பாருங்க. அதுதான் பதிலே ஒழிய எது இதுல வந்து நடக்குதோ ஆரையும் அதை ஆதரிக்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரைட்? நீங்க போயிட்டு அங்க ஒரு குத்து குத்துங்க, இங்க ஒரு குத்து குத்துங்கன்னு நாங்க யாருக்கும் சொல்றது இல்லை. அது எங்களை சொல்லவும் முடியாது. சரியா? சொல்ல அதை வேண்டியதை நாங்க தீர்மானிக்க வேண்டியது நீங்க. அப்படிதான் நாங்க விட்டுருக்கோம். அது வந்து சொல்றேன்னு சொன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கொத்தடிமை ஊடகமும் கொத்தடிமை ஊடகவியலாளரும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்லல, நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்க ஒரு சுயாதீனமான ஊடகம், சுயாதீன ஊடகவியலாளர்கள், ம். நாங்க பக்கச்சார்பற்ற நடைமுறை ஊடகம். என்ன நடக்குதோ அதை பேசுறதுதான் எங்களுடைய கடமையா இருக்கு. இந்த மாதிரி புது வருஷத்துக்கு கைவி செலவு இன்னும் கிடைக்குமா? இப்படிதான் இப்ப புது வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய மானியம் எல்லாம் என்ன முடியுமோ அதை ஜனாதிபதி அறிவிச்சிட்டாரு. ரைட்டா? அதுக்கு மேல ஒன்றும் கேட்காதீங்க. நாடு இருக்க நிலைமையில அங்க உலக நடப்பெல்லாம் எப்படி இருக்கு மொத்தமா நீங்க இன்னும் கேட்குறீங்க. சரி, அப்படி இருக்கனால இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. நல்ல அறிவிப்பு தான். என்னன்னா இப்ப இந்த காலகட்டத்துல தான் எல்லாம் கொஞ்சம் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வருவாங்க. அங்கங்க கொழும்புல இருந்து ஜாஃப்னா போவாங்க, கொழும்புல இருந்து டவுன் சவுத் போவாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு வரனால சிபிசி யோசிச்சிருக்கு. ஜனாதிபதி சொல்லியிருப்பாரு. சொன்னனால இவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு நள்ளிரவுல இருந்து எதிரும் 18ஆம் தேதி வரை கியூஆர் கோடு இல்லாம பெட்ரோல் அடிச்சுக்கலாம். ரைட்? இந்தாங்க வச்சுக்கங்க. சரிதானே? போயிட்டு இப்ப கியூஆர் கோட்லாம் காட்டிக்கிட்டு அங்க லைன்ல எல்லாம் நிக்க தேவையில்ல. போங்க, ஃபில் பண்ணுங்க, சுத்தி பார்த்து சந்தோஷமா இருந்தா வாங்க. வாங்க, சந்தோஷமா இருங்க. புது வருஷம் தானே, சித்திரை புத்தாண்டு கொண்டாடுங்கன்னு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 18ஆம் தேதி வரை கியூஆர் கோடு இல்லை. யாருனாலும் இந்த செட் வேணாலும் போயிட்டு அடிச்சுக்கலாம். அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டெல்சன் கியூஆர வந்து நீங்க கைவி செல்லாம கொடுத்து எடுத்துட்டீங்க. அவன் எடுத்திருக்கோம். ஆனா அதுலயும் ஒன்று இருக்கு. அந்த ஒற்றை இரட்டை இலக்கங்கள் பார்க்கப்படும். அது அதை சொல்லிவிடும். அப்ப அது மிஸ் ஆயிடக்கூடாது. அந்தந்த திகதிகள்ல ஒற்றை இரட்டை இலக்கங்களை நீங்க எப்படி அடிச்சுக்கலாம். அது மட்டும் இருக்கு. பட் கியூஆர் கோடு இல்லை. அதனால பிரச்சனை இல்லாம போயிட்டு அடிச்சுக்க. நீங்கள் எவ்வளவு தாராளமாக வீட்டில் எடுத்து பானையில வைக்கலாம், சட்டியில வைக்கலாம், பேணியில வைக்கலாம், எல்லாத்துலயும் வைக்கலாம். வேற 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 அது செஞ்சு தவறாயிரும். இல்ல இல்ல அது செய்தால் என்ன நடக்கும் டெல்சான்? ஆ, பெட்ரோல் விலை குறைஞ்ச பாதிக்கப்படுவீங்க. அவ்வளவுதான். அது சரி. அதனால ஏன்னா ரஷ்யாட பெட்ரோல் வந்து எடுக்கிறதுக்கான டீல் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். சோ அதுல நமக்கிட்ட எண்ணெய் அதோட சீன தூதுவர் உயர்ஸ்தானிகள் சொல்லியிருக்காரு. ஏன்னா இலங்கையில என்ன நிலைமை வந்தாலும் பெட்ரோல் கியூ வர்றதை மட்டும் நாங்க வழி விடவே மாட்டோம். போலுக்கு வழி லைன் போலிங்ல நிக்கிறது நான் அனுமதிக்க மாட்டோம். நாங்க அதுக்கான வாய்ப்பு ஆறு சொன்னவர் சீன உயர்ஸ்தானிகர். ஓகே. ஏன் என்னென்று அவருக்கு அந்த தைரியம் தெரியுமா? ஆ, ஹர்முஸ் நீரிணையில அவர கப்பல் மட்டும் தான் ஓடிக்கொண்டிருக்கு. அதனாலதான் தடை இல்லாம அது என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த ஈரான் அந்த பார்டர் மெயின் ஏரியா அந்த அவங்களோட மெயினான ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது கோன் ஒரு 5 நிமிஷம் அடிபடும். அப்படி இனி இல்ல. இப்ப ஹர்முஸ் நீரிணைய 100% பயன்படுத்தினா அவருதான். சரி. இப்ப அவர் ஒற்றைய இழுவ அங்க இருந்து கார்க் ஐலண்ட் அந்த ஹார்மோஸுக்குள்ளால வந்து ஒற்றைய இழுவ சைனாக்கு தான் முழிச்சாமான். அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிரச்சனை இல்ல. அதை விட அடுத்த சம்பவம் நடந்துக்கு என்னது? கன்னி வெடி வச்சு நாங்க எங்க வச்சேன்னு மறந்து போயிட்டோம் வந்துட்டாங்க. ஹார்மோஸ் நீரிணை இல்லடா. என்கிட்ட யாரோ கேட்டாங்க ஒரு ஆள். இப்ப ஹார்மோஸ் நீரிணை திறந்ததுக்கு அப்புறமா அந்த காந்தத்துல வந்து விட்டுற கண்ணி வெடியெல்லாம் உள்ளுக்கு இருக்குமே என்ன ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் எடுத்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்ன கதை? இல்ல இல்ல அதுக்கு இன்னும் மட்டும் சொல்லிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனா கன்னி வெடி வெடிக்காது. அப்படி சொல்லாம போனா கன்னி வெடி எங்களுக்கு தெரியாது. இந்த ஹர்முஸ் நீரிணையில திறப்ப வந்து தூக்கி எறிஞ்ச மாதிரி தான். நேற்று ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அந்த ஈரான் சார்புல
தூதுக்குழு, அமெரிக்காட சார்பில் தூதுக்குழு, பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியணும் என்று எதிர்பார்ப்போம். அமெரிக்கா ஈரானிடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையே ஹர்முஸ் நீரிணை திறக்க அமெரிக்கா கோரி வருகிறது. ஆனால் ஈரான் இன்னும் தயக்கம் காட்டி வருகிறது. இங்க நீங்க சொல்றீங்க சரிதான், எனக்கு திறக்க ஆசைதான், ஆனா வெச்சது எங்க இருக்குன்னு தெரியாம கிடக்குது, எனக்கு கஷ்டமா கிடக்குன்னு இன்றைய பேச்சுவார்த்தையில் அது ஒரு ரீலா ஓடி இருக்குது. இந்த நிலையில் தான் ஈரானின் இந்த தயக்கத்தை கடலில் கண்ணிவெடியை வைத்த இடத்தை அந்த நாடால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயல்வதாக கூறி அந்நாட்டின் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேல் போன்றவை தாக்குதல் நடத்தியிருந்தன. இந்த தாக்குதலின் வழியாகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக கன்னிவெடிகள் எங்கு இருக்கின்றன என்று திரும்பவும் கேட்டிருக்கார் ஜேடி வென்ஸ். அது சரி சரி நிப்பாட்டுங்க, இந்த கன்னி வெடியெல்லாம் எங்க வச்சிருக்கிறீங்கன்னு. ஏன்னா கன்னி வெடின்றது ஹர்முஸ் நீரிணை திறக்கப்படாவிட்டால் அதை அமெரிக்காவை திறக்கும் என்று ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விட்டிருக்கிறார். அது அவர் சொன்னவர். ஆனா அந்த கன்னி வெடி எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அது அவர் சொல்லி இருக்கிறார் பிரசிடென்ட். கன்னிவெடி தான் எங்களுக்கு பிரச்சனை. ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரித்திருந்த சூழ்நிலையில் ஈரான் தயக்கம் காட்டுவது தொடர்ச்சியாக இன்னும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹர்முஸ் நீரிணை முழுமையாக திறக்க சிக்கல் இருக்கின்றது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் என்று பார்த்தால் இவங்களோட 10 நிபந்தனைகள், ஹர்முஸ் நீரிணையில நீங்க காசார விடக்கூடாது, சர்வதேச கடற்பரப்பு இது, மற்றது சீனாட பணத்துல நீங்க அதுல பணம் பெறக்கூடாதுன்ற கடுமையான நிபந்தனைகள் எல்லாம் பெறப்பட்டிருக்கிறது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி ஈவன்ஸ் தலைமையிலான குழுவினர் தான் அந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டிருக்கிறாங்க. நிலைமைகள் சுமூகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியாது. ஆனா இன்னைக்குதான் நடக்குது, பேச்சுவார்த்தை இன்னைக்குதான் நடக்குது இஸ்லாமாபாத்ல. அவங்க இஸ்லாமாபாத்தில் அவங்க 2 விஷயம் செய்தாங்க. ஈரான் விமானங்கள் வரும்போதும் பாகிஸ்தான் போர் விமானங்கள் அவர்களை மேல இருந்து பரப்புல ஈடுபட்டு கீழே இறக்குனாங்க. அது மாதிரி பலப்படுத்தப்பட்டது. அமெரிக்காட ஜேடி ஈவன்ஸ் துணை ஜனாதிபதி தலைமையிலான குழுவினரும் ஒரு போர் விமானத்துல வந்துன்னு சொல்றாங்க. ஆனால் பாகிஸ்தான் போர் விமானங்கள் அதுக்கு பாதுகாப்பு, பலத்த பாதுகாப்போட தரையிறங்க சூழ்நிலை இருக்கு. மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேச்சுவார்த்தை அமைய போகுது. அதே மாதிரி பாகிஸ்தான் தரப்புல சொல்றாங்க, முஸ்லிம் நாடுகள் பெருமைப்பட வேண்டிய ஒரு தருணம் இது அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல சொல்ல. அதுல ஒரு நியாயம் இருக்குது டெல்சான். அதுல 2 இடத்துல பெருமைப்படணும் முஸ்லீம் நாடுகள். இப்ப சில பேர் கேட்கறாங்க, இப்படித்தான் இப்ப நம்மளோட ஊர் பாச இந்த சோனியல் அழியவுமே நீங்க சோனியலுக்கு சார்பாக கதைக்கிறீங்கன்னு. நான் அது தனி ஒரு ப்ரோக்ராம் செய்கிறேன். இந்த டைம்ல நாங்க மனிதநேயத்தோட வாழ்ந்தாங்க. எங்கட தேசிய தலைவர் எங்களுக்கு அப்படி சொல்லி தரல. எங்கட தலைமை, எங்கட அம்மா அப்பா எங்களுக்கு என்ன பழக்க வழக்கம் சொல்லி தந்தாங்களோ அது மாதிரி எங்களுக்கு ஒரு தலைமை இருந்தது. ஒருதான் ஆபத்தில் இருக்கக்குள்ள அவனை கண்ணை போய் குத்தி அவனை நீ சித்திரவதை செய்யாத அல்லது அவனை நீ கூடுதலா வதைக்காதுன்றதை எங்கட தேசிய தலைமை எங்களுக்கு சொல்லி தந்தது. 2009 வரைக்கும் இருக்கும்போது பழிக்கு பழி வாங்குறது சொல்லல, யுத்தம்ன்றது வேற, உங்களோட பொது வாழ்க்கைன்றது வேறன்னு சொல்லி தந்தவர். ஒரு நாளும் முஸ்லிம் மக்கள் அதிகளவானவர்கள் வடமாநிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட சூழ்நிலை கூறினாலும் கூட அதுக்கு வருத்தம் தெரிவித்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோட ஒரு உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த சூழ்நிலையில பலர் கேட்கிறாங்க, ஈரான் அழியணும், மத்திய கிழக்கு அழியணும். மத்திய கிழக்கு அழிகிறதுல எங்களுக்கு நட்டம் இல்லைன்னு நீங்க யோசிக்கலாம். அதுல பாதிக்கப்பட போறது நாங்க இப்ப கதைக்கிறீங்களாம். வெளிநாடுகள்ல நல்ல ஜாலியா ஒய்யாரமா இருக்கிறீங்க. மத்திய கிழக்குல அதிகளவான உறவுகள் வேலை செய்யறங்கிற உறவுகள்லாம் பணி செய்யறாங்க. உயர்தர முடிக்கிறது அல்லது யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு அவங்க பணம் ஈட்டக்கூடிய அங்க போறாங்க. இப்படியான சூழ்நிலையெல்லாம் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இதுல இதுல 2 சம்பவம் என்னன்னு சொன்னால், ஈரான் அமெரிக்காட்ட தோற்கல்ல, அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தினதும் ஒரு முஸ்லீம் நாடான பாகிஸ்தான். அங்க பக்கத்துல எங்கட ஜி நாடியில கைய வச்சு, ஆஹா அவசரப்பட்டு போயிட்டனும். ஜிக்கு இப்ப ஒரே பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நானே இஸ்ரேலுக்கு போனேன், போகாம இருந்திருக்கலாமோ. ஜிக்கு அது ஒரு பிரச்சனை. மோடிஜிக்கு இப்ப மோடிஜி சீன்லே இல்ல, மோடிஜி கதை முடிஞ்சு. மற்றது இன்னும் ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க சீனாக்கு. நீ சும்மா சாமான் அதுக்குள்ள ட்ரோனுகள் அதுகள் இதுகள் எல்லாம் இட்டப்பட்ட சாமான அமர்த்தி அனுப்புறியாமே, என்ன பிரச்சனை கண்டது. அங்க அவர் ட்ரம்ப் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு போட்டு விட்டார். என்ன நீ அவர் ஒண்ணு சொல்லிருக்க, அவரோட ஒரு செய்தி ஒண்ணு பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. பேச்சுவார்த்தையில எங்களுக்கு ஒரு இணக்கம் எடுக்க முடியாவிட்டால் அந்த போர்க்கப்பல்ல நாங்க சாமானா நினைச்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஃபில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்னென்ன நல்ல உயரிய ஆயுதங்கள் இருக்கோ அதெல்லாம் ஃபில் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. தேவைப்பட்டா அவற்றை நாங்க இணக்கம் காணாட்டி அந்த கப்பல் அந்த பக்கம் வர சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. பாத்துங்க. இல்ல அதுக்கு நான் எந்த மைண்ட் வைஸ் இது சும்மா கற்பனை தான். அதுக்கு லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியுமா? ஆஹா,
ஏத்துறதெல்லாம் ஏத்துங்க, ஏத்திட்டு நடுக்கடலுக்கு கொண்டு வாங்க. நாங்க ஒரே அடியா அடிக்கிறவனோட முடிச்சிடுறோம். மேலால, அதோட நீங்க கடலுக்கு கீழே போங்க. நாங்க தேவையானதை கீழால எடுக்கிறோம். இப்ராஹிம் சொல்லுவேன். இந்த சீனாட கப்பல் சம்பந்தமான பிரச்சனை ஒன்று போய் கொண்டு சான். ஆ, அதான் இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான தகவலா இருக்கு. அது ஒரு பெரிய நெருக்கடியா தான் இருக்கு இவங்களை பொறுத்தவரையில. அமெரிக்க உளவுத்துறை தகவலின்படி CNN குறிப்பிட்டிருக்கேன்னு சொன்னால், சீனா தோளில் தூக்கி செல்லக்கூடிய மிகவும் அரிய வகையிலான வான்காப்பு ஏவுகணைகள் அமைப்புகளை ஈரானுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்துள்ளது, அனுப்பி கொண்டிருக்கிறது. இந்த அமைப்புகள் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டருக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய சிறிய அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளாக கூறப்படுது. தோல்ல சுமந்து சென்று அடிக்கலாம். ஆஹா. பழைய ஞாபகங்கள் எங்களுக்கு கண்ணால கண்ட ஞாபகங்கள் எல்லாம் வருது. சீனா சாமான் கொடுக்குற நிவாரணம் கொடுக்குறேன், நிவாரண சாமான் நல்லா தான் போய் சேர்ந்துருக்கு போல. போய் இறங்கிட்டு அது ஒரு பெரிய பதட்டமா இருக்குது. இப்ப அண்மையில வந்த விமானங்கள் எல்லாம் இந்த இதுல தான் விழுந்துன்னு சொல்லப்படுது டெல்சான். இவ்வளவுதான் சம்பவம். ஆ. இஸ்லாமாபாத் என்னன்றத திங்கட்கிழமை பார்க்கலாம் நினைக்கிறேன் கட்டாயம் டெல்சான். இந்த பேச்சுவார்த்தை நீங்களும் எங்க போயிட்டு முடிய போகுது, எதுல முடிய போகுது, ட்ரம்ப் மகிழ்ச்சி அடைவாரா, ஈரான் தரப்பு மகிழ்ச்சி அடையுமா, இரண்டு தரப்பு மகிழ்ச்சி அடைஞ்சு ரைட் வாங்கப்பா கை கொடுத்து சமாதானம் ஆதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடியுமா, இல்ல இருறா உனக்கு செய்யற வேலை அப்படின்னு இது கண்டினியூ ஆக போகுதா அப்படிங்கிறத நாங்க இன்னைக்கு நைட்டுக்கு தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருப்பினும் ரெண்டு பேரும் கை கொடுத்து அப்படி நடுவுல சமாதான புறா பறக்க விட்டா தான் எங்களுக்கெல்லாம் நிம்மதி. ஏன்னா நாட்டை நாங்க முன்னுக்கு நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்க நேரத்துல இப்படியான பிரச்சனைகள் நடந்தா எங்களுக்கு இன்னும் பல பஸ் ஸ்டாண்டுகள் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் செய்யறதுக்கு, செய்ய முடியாம போயிரும். அதனால நாட்டை நெருக்கடிகளுக்கு உள்ளாக்காம எல்லாம் பார்த்து பதமா முடிச்சுக்கோங்க சந்தோஷமா. நாங்க கிட்ட நம்ம நாட்டை அபிவிருத்தி அடைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரைட். அதை வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப்பும் எதிர்த்தரப்பும் எல்லாம் செஞ்சு ஒரு முடிவுக்கு நல்லபடியா வாங்க அப்படின்னு நாங்க இறைவனை வேண்டிக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமா முடியணும்னு. ஓகே, நல்லபடியா போயிட்டு வாங்க டெல்சான். ஓகேடா. நீங்க சம்பந்த கலப்பு ஒரு நல்ல நிகழ்வுக்கு போறீங்க, வாழ்த்துக்கள், போயிட்டு வாங்க. மணமகனுக்கும் வாழ்த்துக்கள், மணமகனுக்கும் இவங்களோட வாழ்த்துக்கள். பாவப்ப ஏதோ நான் பொண்ணு பார்க்க போறேன். உங்களோட தலைமை இது இப்ப என்ன சொல்ற, ரெண்டு பேச்சுவார்த்தை நடக்குது மக்களே. அது ஒன்று வந்து இஸ்லாமாபாத்ல ஈரானோட பேச்சுவார்த்தை, இந்தியால டில்சானும் ஒரு பேச்சுவார்த்தையை தலைமை ஆகி போற, ஒரு சம்பந்த கலப்புக்கு தலைமை ஆகி போற. சரி. அவരുടെ பேச்சுவார்த்தையும் வெற்றி பெறணும். கட்டாயம். நடுக்கட்டத்தை தாண்டிட்டீங்க தானே? நான் தாண்டியாச்சு. தாண்டியாச்சு. அப்ப நீ அவரதுல வந்து பேச்சுவார்த்தை உடன்படிக்கையில நிக்க எல்லாம் போது. முடிஞ்சு போச்சு. அது ஆமா. மாதிரி இன்றைய நாள்ல ரெண்டு பேச்சுவார்த்தை நடக்கும். ஒன்று இஸ்லாமாபாத்ல, ஒன்று கொழும்புல. டில்சான் ஆமா. உங்களோட பேச்சுவார்த்தையும் சக்சஸா முடியட்டும். ஓகே ஓகே நன்றி நன்றி அப்டேட் நன்றி. பார்ப்போம். ஓகே பேச்சுவார்த்தை தேவைன்னா சொல்லுங்க, டில்சானை நீங்க பாவிக்கலாம், நல்லா பேசக்கூடியவர். நல்லா பேசக்கூடிய சரி. ஓகே அப்ப எல்லாம் பாய் ஸ்டே பாய் பண்ணுங்க. அதோட இன்னும் திங்கட்கிழமை சந்திக்கலாம் ரைட். ஓகே பாய். பாய்.